எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோ பார்க்க போகிறது இல்லைங்க. அதுக்கு பதிலாக நம்ம மூலிகை எண்ணெய் வீட்டிலேயே எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மூலிகை எண்ணெயை சுலபமாக நம்ம வீட்டில் தயாரிச்சிடலாங்க. வாங்க இதனுடைய செயல்முறைக்கு நம்ம போகலாம். இந்த மூலிகை எண்ணெய் செய்கிறதுக்காக நான் கொஞ்சம் வேப்பந்தலையும் அது கூடவே நாட்டு செம்பருத்தியோடைய தலைகளையும் பறித்து கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த எண்ணெயில் நம்ம நாட்டு செம்பருத்தியோட இலைகளை பயன்படுத்தும் போது அந்த நாட்டு செம்பருத்தி நம்மளுடைய தலைமுடி வளர்வதற்கு உதவி புரியுது. அது கூடவே நான் இங்கே விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூடவே செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். மிகவும் குறைவான பொருட்களை வச்சு சுலபமாக இந்த மூலிகை எண்ணெயை நம்ம தயாரிச்சிடலாம். இந்த மூலிகை எண்ணெயை நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேன் தொல்லையோ ஈறு பொடுகு அதே போல் சிலருக்கு தலை அரிப்பு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த மாதிரியான தொல்லைகள்லேருந்து நம்ம விடுபடலாம். இயற்கையாகவே வேப்பிலையில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மை நம்மளுடைய பலவிதமான பிரச்சனைகளுக்கு இங்கே தீர்வாக இருக்குங்க. விளக்கெண்ணெய் முடி நல்லா வளர்கிறதுக்கு நமக்கு உதவி புரியுது. ஒரு கடாயில் 250 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேங்க. இந்த தேங்காய் எண்ணெய் கூட 100 ml அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். 250 ml தேங்காய் எண்ணெய்க்கு 100 ml விளக்கெண்ணெய்ங்கிறது கணக்கு. நீங்கள் அதிகமாக செஞ்சு வச்சுக்கணுன்னா இதை டெவலப் பண்ணி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போ வரைக்கும் நான் அடுப்பு பற்ற வைக்கலைங்க. தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் ரெண்டையும் கடாயில் ஊற்றுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி எண்ணெய் காஞ்சு பபுள்ஸ் வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வேப்பந்தலையையும் அதே போல் நாட்டு செம்பருத்தியுடைய இலைகளையும் போட்டு காய்ச்சிக்க போகிறோம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய எண்ணெயுடைய அளவு அப்படிங்கிறது கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு எண்ணெய் காஞ்சிருங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வேப்பந்தலை அது கூட சேர்த்துக்க போகிறோம். அதே போல் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய செம்பருத்தி இலைகளை 4-5 நம்ம கிள்ளி அதில் போட்டுக்க போகிறோங்க. வேப்பந்தலை அது கூடவே செம்பருத்தி இலைகள் இது ரெண்டையும் நம்ம எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா உடனேயே நீங்கள் கிளற ஆரம்பிச்சிடணும். தேங்காய் எண்ணெயில் போட்டு நம்ம காய்ச்சறதுனால எண்ணெய் பொங்கி வருங்க. அதனால் அடுப்பை முடிஞ்சளவுக்கு சிம்மில் வச்சு நீங்கள் இந்த எண்ணெயை காய்ச்சுங்க. மிதமான தணலில் 3-4 நிமிஷம் போல் நம்ம எண்ணெயை காய்ச்சினதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய இலைகளினுடைய நிறம் மாறி இருக்கும். இதுதாங்க சரியான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை இந்த சூடான எண்ணெயில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை அமர்த்திடுங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நம்ம காய வைக்க தேவை கிடையாது. அடுப்பை அணைச்சதுக்கப்புறமா இந்த எண்ணெயை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. எண்ணெய் சுத்தமாக ஆறிடணும். ஆறினதுக்கப்புறமா இந்த எண்ணெயை வடிகட்டி நம்ம ஒரு கிண்ணிக்கு நம்ம மாற்றிக்க போகிறோம். நம்மளுடைய மூலிகை எண்ணெய் இப்போ தயாராகிடுச்சுங்க. இந்த மூலிகை எண்ணெயை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாரத்திற்கு 2 நாட்கள் இந்த மூலிகை எண்ணெயை நம்ம தலையில் தேய்ச்சிடுங்க. 20 நிமிஷம் போல் விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் எப்பயும் போல் ஷாம்பு இல்லாட்டி சீயக்காய் போட்டு தலை குளிச்சுக்குங்க. இது மாதிரி நம்ம வாரத்துக்கு 2 முறை தொடர்ந்து இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரும் பொழுது நமக்கு அரிப்பு தொல்லை, பொடுகு தொல்லை, பேன் தொல்லை இது மாதிரியான தொல்லைகள்லேருந்து நம்ம விடுபடலாங்க. இந்த எண்ணெயை பயன்படுத்துறதுனால நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வரப்போகிறது கிடையாதுங்க. எல்லாமே இயற்கையான பொருட்கள் தான். வேப்ப இலை, செம்பருத்தி இலை, தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், வெந்தயம் இவ்வளோ தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதனால் இந்த எண்ணெயை நம்ம தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நம்மளே இந்த மூலிகை எண்ணெயை வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுனால அப்பைக்கப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மூலிகை எண்ணெயை நீங்களும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மூலிகை எண்ணெய் பிடிச்சிருந்துச்சுன்னா குக் டு ஈஸி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.